மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சித்ரா ஹரிதாஸ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா. நாம் இப்போ கேட்க போகிற கதை என் கனவில் நின் விழிகள். ஆசிரியர் சித்ரா ஹரிதாஸ். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என் கனவில் நின் விழிகள். அத்தியாயம் 1. வைபவ், சொல்லு சாரு. என்னை மன்னிச்சிடு வைபவ். உன் காதலை உதாசீனப்படுத்திட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அவனோட வாழ பிடிக்கல. உன் காதலை உணர்ந்து வந்திருக்கேன். என்னை ஏத்துப்பியா வைபவ் என கண்ணீருடன் கேட்டாள் அவள். பதில் சொல்ல முடியாமல் தவித்து நின்றான் வைபவ். வைபவ் என அவனை வந்து அணைத்தவளை அவனையும் மீறி அவனது கைகள் அவளை அணைக்க செல்ல காற்றாக மறைந்தாள் அவள். சாரு, சாரு என கத்தியபடி எழுந்து அமர்ந்தான் வைபவ். சுற்றி எங்கும் இருளே சூழ்ந்திருக்க அறைக்குள் மின்விசிறி கடிகாரத்தின் முனங்கல் சத்தம் மட்டுமே கேட்டன. தன் முகத்தை துடைத்துவிட்டு கடிகாரத்தின் முகம் பார்க்க மணி 7:30 என காட்டி பல்லிழிப்பதைக் கண்டு மேலும் அதிர்ந்து போனான் அவன். ஐயோ, மணி 7:30 ஆயிடுச்சா? அவ்வளோ நேரமாவா தூங்கியிருக்கேன் என தலையில் அரைந்து கொண்டவன் பக்கத்தில் மேனி எங்கும் போர்வையை சுருட்டி படுத்திருந்த தன் மகளை பார்த்தான். கடவுளே, இவளை எழுப்புறதுல இன்னும் நேரமாகிடுமே. இதில் எங்கே சமைச்சு இவளுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எப்போ பண்ண போகிறேன் என தலையில் கை வைத்து அமர்ந்தான். வேற வழியே இல்லை, நாம தான் செய்யணும். வைபவ், கெட்டப்டா என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் பக்கவாட்டில் உறங்கும் அவனது மகளை எழுப்பும் வேலையில் இறங்கினான். பேபி, பேபிமா எழுந்துடுடா, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும்ல, கெட்டப் செல்லம் என போர்வையை விளக்கி கெஞ்சியபடி கொஞ்சிக் கொண்டிருந்தான். நான் ஸ்கூலுக்கு போகலை வைப், ப்ளீஸ் என தூங்க விடு என முணங்கினாள் 8 வயது மழலை பூஜா. 2 நாள் உனக்கு லீவ் விட்டது ரொம்ப தப்பு. அந்த லீவ்லையும் உன்னை காலையில் தூங்க விட்டது அதை விட பெரிய தப்பு. இப்போ பாரு, எந்திரிக்க மாட்டேங்கிற. ப்ளீஸ்டா, நீ எழுந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா சமைக்கணும், கிளம்பணும். லேட் பண்ணாமல் எழுந்திரிச்செல்லும். என் மோமோ இல்லை, என் சாண்ட்விச் இல்லை, என் சவர்மா இல்லை, என் ஃபலூடா இல்லை, என் ஹனி கேக் இல்லை என தன் கடையில் விற்கும் அத்தனை உணவுகளையும் சொல்லி கொஞ்சி விட்டான். படக்கென எழுந்து அமர்ந்தவள், அப்பா போதும், என்னை நீ கொஞ்சறியா இல்லை உன் கடைக்கு வியாபாரம் பண்ணுறியா? முடியலப்பா, விட்டுடு, நான் போய் கிளம்புறேன் என்று போர்வையை சுருட்டி கொண்டு எழுந்து விட்டாள். தட்ஸ் குட், என் பர்கர்னா பர்கர் தான் என்று போகும் அவளை மீண்டும் கொஞ்ச அவனை முறைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்தாள். அப்பாடா என எழுந்தவன் அடுத்த நிமிடமே கால்களில் சக்கரத்தை கட்டியது போலவே சுழல ஆரம்பித்து விட்டான். அடுத்த அறையில் சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு மகளை தேடி வந்தவன் அவள் உள்ளே குளிக்கும் சத்தம் கேட்க அவனோ அவள் அணிய வேண்டிய உள்ளாடைகளை எடுத்து வைத்துவிட்டு அதன் பக்கத்திலேயே அயன் செய்து வைத்திருந்த அவளது யூனிஃபார்ம் மற்றும் சாக்ஸ், ஷூ என அவளுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்தவன் ஒரு கடமை முடிந்தது போல சமையலறைக்குள் புகுந்து கொண்டான். எப்போதும் சாதத்தை வெடிப்பவன் இன்று அவசரத்துக்கு குக்கரில் வைத்துவிட்டு பக்கத்திலேயே வேக வேகமாக விரலை போல உருளைக்கிழங்கை நறுக்கி பொரிக்க ஆரம்பித்து விட்டான். இடையில் இருவருக்கும் காலை உணவிற்கு சட்னியையும் அரைத்து வைத்து விட்டான். உருளைக்கிழங்கு பொரித்தெடுத்ததும் தோசைக்கல்லை அடுப்பில் வைக்க அப்பா என அந்த தெருவே கேட்க கத்தினாள் மகள். ஐயோ என தலையில் அடித்து கொண்டவன் அவள் அறைக்குள் புகுந்தான். சட்டையை மட்டும் போட்டுவிட்டு யூனிஃபார்மை கையில் வைத்திருந்தாள். பூஜா, ட்ரெஸ் பண்ணிக்கிற வேலை எப்போதும் உன் வேலைன்னு தானே சொல்லியிருக்கேன். உன் வேலையை நீ பார்க்காம என் தலையில நீ கட்டக்கூடாது. யூ ஷுட் டூ யோர் ஒர்க் என்று கண்டிப்பான குரலில் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அயன் பண்ணுறது உன் வேலை தானே. அயன் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஜிப்பு போனதை அயன் பண்ணி வச்சிருக்கேன். இதை டெய்லர்கிட்ட கொடுக்கணும்னு தானே சொன்னேன். இப்போ இதையே அயன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் எதை போடுறது? இப்போது திட்டுவது அவள் வேலையாகி போனதும், ஐயோ சாரிடா செல்லம், அப்பா பார்க்கல என்று பல்லிழிக்க, போப்பா அதை எரிந்துவிட்டு வேறு சீருடையை எடுத்து போட்டுக்கொண்டாள். அப்போதுதான் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்தது நினைவிற்கு வந்தது. தலையில் கை வைத்தவன் மீண்டும் வேகமாக ஓடிப்போனான். சிம்மில் வைத்ததால் கல் அதிக அளவில் சூடாகவில்லை. 5 தோசையை ஊற்றி தனியாக தட்டில் வைத்தவன் தயிரை சோற்றுடன் கிளறிவிட்டு அதை சரிபார்த்து டிஃபன் பாக்ஸில் அதக்கி வைத்துவிட்டு மேலும் இன்னொரு டப்பாவில் உருளைக்கிழங்கை திணித்துவிட்டு லஞ்ச் பேக்கில் வைத்தவன் தண்ணீர் போத்தலையும் வைத்து லஞ்ச் பேக்கை மூடியவன் கூடத்தில் வந்து மணியை பார்க்க மணி 8:30 என காட்டியது. அவளுக்கு தோசையும் சட்னியையும் எடுத்து வைத்து அதை அவளுக்கு கேட்க கத்தி சொல்லிவிட்டு குளிக்க சென்றான்.
அவன் குளித்து உடை மாற்றிக் கொண்டு வர அவள் 2 தோசையை முடித்து கை கழுவி விட்டு வாயையும் துடைத்துவிட்டு மணியை பார்த்து கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். இதோ 2 மினிட்ஸ் செல்லம் என்று வேகமாக தோசையை விழுங்கிவிட்டு தட்டை சிங்கில் போட்டு கைகளை கழுவியவன் வீட்டை ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியே வந்து கதவை மூடி பூட்டு போட்டான். ஓய் பஞ்சு மிட்டாய், என்ன இன்னைக்கும் லேட்டா என நக்கலாக கேட்டு சிரித்து வைத்தான் விஸ்வா, பக்கத்து வீட்டுக்காரன். அவனை முறைத்துவிட்டு தந்தையின் புறம் திரும்பி அவனையும் முறைத்தாள் அந்த மழலை அவள். என்ன ஏண்டா முறைக்கிற? அவன் தானே சிரிச்சா, நான் என்னடா பண்ணினேன்? பின்ன எல்லாம் உன்னாலதான், நீ லேட்டாக எழுந்திரிச்சதுனாலதான் இவனையெல்லாம் என்ன கேலி பண்ணுற நிலைமை வந்திருக்கு. ஆட்டிங்க, அவன் இவனை கண்ணத்தை கடிச்சு தின்னுடுவேன், ஒழுங்கா மாமான்னு கூப்பிடுறேன் என அவன் மிரட்டவும் நகைச்சுவை சொன்னது போல பெரிதாக சிரித்தவள், உன்னையவா? வாய்ப்பே இல்லை, வேணும்னா பேக்கர் பேக்குன்னு கூப்பிடுறேன், அதுதான் உனக்கு சரியா இருக்கும் பேக்கர் பேக்கு என்று சொல்லிவிட்டு ஓட, ஒட்டிங்க இருடி உன்ன அவளை துரத்தி கொண்டு இறங்கினான். இதுங்க இம்சை தாங்கலப்பா, எப்படித்தான் இதுங்களை வீட்லேயும் பேக்கரிலையும் வச்சு சமாளிக்கிறேன்னு தெரியல, பாவம் பாணி என்று விஸ்வாவின் பாட்டி ரேகா அவனுக்கு பரிதாபப்பட, பழகிருச்சுமா என்று சாவியை கால்சட்டையில் போட்டவன், லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேம்மா என்று சொல்லிக்கொண்டு திரும்ப எதிர் வீடு திறந்திருப்பதை பார்த்து, என்னம்மா புதுசா யாரும் குடிவர போறாங்களா? கதவு திறந்திருக்கு. ஆமாப்பா, புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேர் குடிவர போறதா வீட்டு ஓனர் வந்து காலையிலேயே கதவை திறந்து வச்சுட்டு போனாரு என்று விளக்கமளித்தார் ரேகா. ஓ சரி பாட்டி, நான் வரேன் என்று கீழே இறங்க பூஜாவிடம் பம்பு செய்து கொண்டிருந்தான் விஸ்வா. விஸ்வா போது நிறுத்துடா, ஆல்ரெடி லேட்டு, நான் மதர் காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டாதான் இவளை உள்ள விடுவாங்க, நான் இவளை விட்டுட்டு வரேன், நீ போய் கடையை திற என்று சொல்லிவிட்டு பூஜாவை முன்னே அமர்த்திவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அடுத்த நிமிடம் மறைந்திருந்தான் வேகத்தை கூட்டி. விஸ்வாவும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கடைக்கு புறப்பட்டான். வைபவின் வண்டி பள்ளியின் வாசலில் வந்து நின்றது. அவளை இறக்கிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தான். காலை பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அவளும் உள்ளே பார்த்துவிட்டு அவனை முறைத்தாள். என்ன ஏன் பாப்பா முறைக்கிற? நீ தானே சீக்கிரமா எழுந்து கிளம்பி இருக்கணும், நீ லேட்டா எழுந்தா லேட்டா தான் ஆகும் என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவள் மீது பழியை போட்டான். நான் லேட்டாக எந்திரிச்சாலும் சீக்கிரமாக கிளம்பிடுவேன், நீ சீக்கிரமாக எந்திரிச்சாலும் லேட்டாக தான் கிளம்புற, நான் சின்ன பிள்ளைன்னு என் மேலே பழியை வேற போட்டு அந்த சிஸ்டர்கிட்ட என்னை திட்டு வாங்கவும் வைக்கிற, நீ எல்லாம் அப்பாவா என்று இடையில் கை வைத்து முறைக்க, இழிப்பதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியவில்லை அவனால். போப்பா என்று நகர இருந்தவளிடம், சாரிடா செல்லம், நாளைக்கு அப்பா ஷார்ப்பாக டயத்துக்கு எழுந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சு உன்னையும் சீக்கிரமாக வந்து ஸ்கூலில் விட்டுடுறேன் என்று சமாதானம் செய்ய, என்னை ஸ்கூல் சேர்த்ததிலிருந்து இப்போ வரைக்கும் இதைத்தானப்பா சொல்கிற நீ, ஆனால் செய்ய மாட்டியே எனவும் மகளின் முன் வழிந்தான். குட்டி, உனக்கு பிடிச்ச உன் ஃபேவரட் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருக்கணும் சரியா? பாதி நாள் உன் சோம்பேறித்தனத்தால் இந்த பாழா போன தயிர் சாதத்தை தான் போடுறேன், நானும் சகிச்சுக்கிட்டு திங்கிறேன், உடனே அதை என் ஃபேவரட்டுன்னு வேற சொல்லிப்பியா? பேசாமல் என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடு, உன் தயிர் சாதத்திலிருந்து எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்று தலையில் அடித்துவிட்டு உள்ளே சென்றாள். என்ன இன்னைக்கு என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போறா, தயிர் சாதத்தை போட்டு கொல்றேனா? சே, பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்குற அப்பன் நானாக தான் இருப்பேன், கொஞ்சமாச்சும் திருந்துற வழியை பாருடா வைபவ் என்று தனக்குத்தானே புத்திமதி சொல்லிவிட்டு சென்றான். காஃபி லவ் கேஃப் என்று சாய்வான எழுத்துக்கள் கொண்ட அந்த கடையினுள் நுழைந்தான் விஸ்வா. பள்ளி கொண்ட பெருமாளை ஒரு நாள் அலங்கரித்த பெருமையில் உயிர் தியாகம் செய்த பூமாலையை எடுத்து வெளியே வீசியவன் வாங்கி வந்த புது மல்லிகை மாலையால் அவரை அலங்கரித்து சாம்பிராணி ஊதுபத்தி என காட்டி வழிபட்டுவிட்டு தொழில் தெய்வமான கடையையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மேஜையின் விரிப்புகளை மாற்றிவிட்டு மெல்லிழை தாளையும் உணவு பட்டியல் அட்டையையும் அழகாக மேஜையில் அடுக்கி வைக்க ஆரம்பித்தான். அதற்குள் வைபவும் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு கடைக்குள் நுழைந்தான். விஸ்வாவின் வேலையை கவனித்தவாறே கிச்சனுக்குள் நுழைந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் உடன் வேலை பார்க்கும் நரேனும் புவனும் கூட வந்துவிட்டனர். 4 தூண்களைப் போல அந்த 4 மட்டுமே கடையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றனர். திருச்சியில் முக்கிய இடத்தில் கடை இருப்பதால் கடை என்றும் பரபரப்பாகவே இருக்கும். மூவரும் சக்கரத்தை கட்டி இது போல சுழன்று கொண்டே இருப்பார்கள். ஓரிரு கல்லூரி மாணவர்கள் அந்த காலை வேளையில் கடைக்குள் பிரவேசிக்க அவர்களை கவனிக்கத் தொடங்கினார்கள் மூவரும். அவர்களிடம் ஆர்டரை கேட்டு உள்ளே கூறிவிட்டு வேகமாக வெளியே ஓடினான் விஸ்வா. வைபவ் மணியை பார்த்தான். சரியாக 10 காட்டியது நேரம். தலையில் அடித்துக்கொண்டு கிச்சனை நோட்டம் விட நமட்டு சிரிப்புடன் நரேனும் புவனும் வைபவை ஏறிட்டனர். கடையின் காவலாளியைப் போல வாசலில் தோரணையாக வந்து நின்றான். அவன் வந்த நேரம் அவன் எதிர்பார்க்க லேவண்டர் நிற ஸ்கூட்டியும் அவனை காக்க வைக்காமல் அவனுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது.
கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றவன் லாவகமாக லாவெண்டர் கலர் ஸ்கூட்டியை ஓட்டி வரும் லாவெண்டர் பெண்ணை கொஞ்சமும் வெட்கமே இல்லாமல் சைட்டடித்துக் கொண்டிருந்தான். தொலை தூரத்திலேயே அவனை கண்டு கொண்டவள் வாய்க்குள்ளேயே அவனை அர்ச்சிக்க ஆரம்பித்து விட்டாள். கஃபேவை ஒட்டியிருந்த ஸ்கேன் சென்டருக்குள் ஓரமாக தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு திரும்பியவளின் எதிரே அவளை ஏக்கமாகவும் காதலாகவும் பார்க்கும் விஸ்வா தென்பட அவனை சிறு துரும்பாக கூட கண்டு கொள்ளாது விறுவிறுவென உள்ளே சென்று விட்டாள் அவள். அவள் செல்வதை ஏக்க பெருமூச்சுடன் பார்த்தவன், எப்போதான் இவளுக்கு என் காதல் புரியுமோ, இத்தனை வருஷமா பார்க்குறேன், மனுஷனா கூட திரும்பி பார்க்க மாட்டாளே என புலம்பியவன், சரி அவ கிளம்பும் போது வருவோம் என்று ஊதிய பலூனாய் அவளை காண உப்பி வந்தவன் அவள் பார்க்காது போனதும் உடைந்த பலூனாய் உள்ளே சென்றான். சுடும் பார்வையில் அவனை எட்ட நிற்க வைக்க ஃபீனிக்ஸ் பறவையாய் இரவு பகலென பாராது அவன் காதலை காட்ட, இந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு அந்த சூரியன் தான் கிட்டுமா, பார்க்கலாம். அத்தியாயம் 2. மனைவியின் கைப்பிடித்து வீட்டிற்குள் நுழைந்தான் நிரஞ்சன். அன்று அவன் மட்டும் வந்தபோது வீடியோ காலில்தான் மனைவிக்கு வீட்டை சுற்றி காட்டினான். இன்றுதான் நேரில் அழைத்து வந்திருந்தான். அதுவும் மொத்தமாக குடியேற பொருட்களுடன் வந்துவிட்டான். அவனது பொருட்கள் எல்லாம் கீழே டெம்போவில் இருந்தன. எல்லாம் சரண்யாவிற்கு கொடுத்த தாய் வீட்டு சீதனம். கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாஷிங் மெஷின் மட்டுமே உபயோகத்தில் இருந்தன. மற்ற பொருட்கள் எல்லாம் அவர்களது அறையில் இருந்த பரணில் தூங்கிக் கொண்டிருந்தன. கூட்டு குடும்பமாக மதுரையில் இருந்தவர்கள் இன்று திருச்சிக்கு தனி குடித்தனம் வந்துவிட்டனர். நிரஞ்சனின் தாய் பத்மா, தந்தை குணசேகரன், தம்பி செழியன், அவனது மனைவி மாதவி. குணசேகரன் ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர், பென்ஷனிலும் மகன்களின் சம்பாத்தியத்திலும் வாழ்கிறார். பத்மாவும் மருமகள் வந்ததும் வீட்டு வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். சரண்யாவிற்கும் நிரஞ்சனுக்கும் திருமணமாகி 3 வருடங்களாகியும் குழந்தை இல்லை. அடுத்த வருடம் திருமணம் செய்த அவன் தம்பி செழியனுக்கு குழந்தை பிறந்துவிட்டது. மாதவி வேலைக்கு செல்லவில்லை. வீட்டில் குழந்தையை கவனித்துக் கொண்டு வீட்டையும் பார்த்துக் கொள்கிறாள். சரண்யா அருகே பிரைவேட் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாள். அவள்தான் முக்கால்வாசி வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாள். அவளுக்கு துணையாக மாதவி இருப்பாள். வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வேலைக்கும் ஓடுவாள். வேலையை விடு பத்மா என்று எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார். ஆனால் அவளோ கேட்கவில்லை. குழந்தை இல்லாத வழியை மறக்க வேலைக்கு செல்கிறாள். முக்கியமா பத்மா பேச்சிலிருந்து தப்பிக்கவே வேலைக்கு செல்கிறாள். இளைய மகனுக்கு குழந்தை பிறந்த போதும் மூத்த மகன் நிரஞ்சனையும் சரண்யாவையும் ஜாடையாக குத்தி காட்டி பேசுவார். சில நேரம் சண்டை கூட போடுவார். மருமகளின் மனதையும் வலியையும் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் காயப்படுத்தினார். பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கிவிட்டனர். எந்த குறையும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் குழந்தை வர மட்டும் கிடைக்கவே இல்லை. அம்மாவிலிருந்து அவளுடன் பணிபுரியும் ஆசிரியர்கள் வரை அவளிடம் குழந்தையை பற்றி கேட்டு அவளது வலியை பெருக்கிக் கொண்டே போனார்கள். இதற்கு தீர்வாய் நிரஞ்சன் எடுத்த முடிவுதான் இந்த இடமாற்றம். தன் நண்பன் சாகரை தொடர்பு கொண்டு உதவி கேட்க அவனும் திருச்சிக்கு வா, பார்த்து கொள்ளலாம் என்றான். சொல்வதோடு உதவிகளும் செய்தான். திருச்சியில் அவன் வேலை பார்க்கும் பெரிய ஐடி கம்பெனியில் இவனுக்கும் வேலை வாங்கி கொடுத்தான். அவன் தங்க வீடும் பார்த்து கொடுத்தான். அவர்களும் அனைத்தையும் மறந்து புதிதாக வாழ்க்கையை தொடங்கப் போகிறார்கள். இங்கே அவர்களுக்கு என்று விதி என்ன வைத்து காத்திருக்கிறதோ. வீடு பிடிச்சிருக்கா சரண்? ஆவலுடன் ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்துவிட்டு சிரிப்புடன் வரும் மனைவியிடம் கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு நிரன். இருட்டா இல்லாம வெளிச்சமா இருக்கு வீடு. பெட்ரூம்ல இருக்கிற ஜன்னல்ல ஜிலுஜிலுன்னு காத்து வருது. டாய்லெட் நீட்டா நல்லா இருக்கு. போதும் நிரன், இது நமக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று திருப்தியுடன் சொன்னாள் சரண்யா. எனக்கு முதல் தடவை வந்த போதே இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் சுத்தமா இருக்கு. வீட்டை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் கூட நல்லா இருக்கு. உனக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன். உனக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரண் என்றான். சார், வெளியே குரல் கேட்க இருவரும் வெளியே வந்தனர். சார், எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா என்று அழைத்து வந்திருந்த ஆட்களில் ஒருவன் கேட்கவும், ஆஹா கொண்டு வாங்கண்ணா என்று அவன் வந்தவனுடன் கீழே இறங்க சரண்யா வெளியே வந்து நின்றாள். இந்த ஊர்தானா நீங்க? பக்கத்து வீட்டு பெண் வந்து அவளிடம் பேசினாள். இவளும் திரும்பி, இல்லைங்க, நாங்க மதுரை, இவருக்கு வேலை இங்கேங்கிறதால இங்கே குடி வந்துட்டோம் என்றாள். பசங்களை கூட்டிட்டு வரலையாமா? அடுத்த வீட்டில் இருக்கும் பெண் வந்து கேட்கவும் அவள் முகம் சட்டென மாறியது. குழந்தை இல்லைங்க என்றாள் சிறு குரலில். ஓ, இப்போதான் கல்யாணம் ஆச்சா? எத்தனை மாசம் ஆச்சு? அதற்குள் சரண்யா என்று நிரஞ்சன் அழைத்துவிட்டு உள்ளே சென்றான். இதோ வரேன் என்று உள்ளே சென்று விட்டாள். 3 மாசம்தான் ஆகியிருக்கும் இல்லக்கா என அவர்கள் இருவருக்குள்ளும் பேசிக்கொண்டனர். உள்ளே வந்த சரண்யா நிரஞ்சன் அருகே வந்து, என்னங்க என்றாள். இங்க நிறைய வேலை இருக்குமா? வெளியே 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா வேலை முடியுமா? எதை எங்கெங்க வைக்கணும் உள்ளே இருந்தே சொல்லுமா, அங்க வச்சுட்டு போவாங்க என்றான். அவர்கள் கேட்கும் கேள்விகள் மனைவியின் மனதை பாதித்து விடுமோ என்று பயந்துதான் அவளை உள்ளே அழைத்தான்.
கணவனின் எண்ணம் அறிந்து அவனை புன்னகையுடன் பார்த்துவிட்டு அவன் சொன்னபடியே பொருட்களை எல்லாம் எங்கு வைக்க வேண்டும் என்று சொல்ல அவர்களும் பொருட்களை இடம் பார்த்து வைத்தனர். வந்தவர்கள் வேலையை முடித்துவிட அவர்களுக்கு பணத்தை கொடுத்து நன்றி சொல்லி அனுப்பி வைத்தான் நிரஞ்சன். சரண்யாவோ அடுப்பை பற்ற வைத்து வாங்கி வந்த பாலை ஊற்றினாள். புது வீட்டிற்கு வந்ததால் பால் காய்ச்சி அக்கம் பக்கம் கொடுக்க நினைத்தாள். உள்ளே வந்த நிரஞ்சன் சமையலறையில் இருக்கும் மனைவியின் பின்னே வந்து நின்றவன் பால் காய்ச்சும் மனைவியின் அழகை ரசித்தான். சரண் டார்லிங் என அன்பாய் அழைத்திட, என்ன நிரன் டார்லிங் என்று அவன் பக்கம் திரும்பி நின்றாள். அவள் இரு தோளிலும் கையை போட்டு நெற்றி முட்டியவன், நாம ஊர் விட்டு ஊர் வந்தாலோ அக்கம் பக்கத்துல புது உறவு கிடைச்சாலோ சில கேள்விகள் நம்மளை தொடரத்தான் செய்யும். இங்கேயும் அதே கேள்வி கேட்குறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்கே நாம் வந்தது நிம்மதியை தேடி மட்டும்தான். அதனால் எந்த கேள்வி கேட்டாலும் உன்னையும் அவங்களையும் பாதிக்காதபடி பதில் சொல்லிட்டு வந்துடு. புரிஞ்சுதா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 வீட்டு ஆட்கள் கிட்ட அளவாக வச்சுக்க. எதிர் வீட்டில் ரேகாமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல டைப். அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்கோ. அவங்களுக்கு ஒரு பேரன் மட்டும்தான்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டில் ஒரு பொண்ணும் அப்பாவும் இருக்காங்க. இன்னொரு வீடு காலியாக இருக்குது என்றவனை சிரிப்புடன் நோக்கியவள், என்ன நிரன் எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணி என் வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்க போலையே. சும்மா வீடு இருக்குன்னு மட்டும் குடி வர முடியுமா சரண்? அந்த ஏரியா எப்படி, அக்கம் பக்கத்தில் ஆட்கள் எப்படின்னு விசாரிக்க வேண்டாமா? ஆல்ரெடி நீ மனசளவில் நிறைய உடைஞ்சு போயிருக்க. புது இடத்துக்கு வந்தாலாவது நிம்மதியாக இருக்க வேண்டாமா? அதனால தான் விசாரித்தேன். அதுவும் வீட்டு ஓனரோட ஒய்ஃப் கிட்ட தான். அவங்க சொன்னது தான் இவ்வளவும். அன்னைக்கு ரேகா அம்மாவும் நல்லா கவனிச்சாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசி பழகிக்கன்னு சொல்கிறேன். எனக்கு என் சரணோட ஹாப்பி தான் முக்கியம். அவன் முகம் பார்க்க அவளும் அவன் முகம் பார்த்து நின்றாள். சரியாக பாலும் பொங்கி வழியவே வேகமாக அடுப்பை அணைத்துவிட்டு பாலை டம்ளரில் ஊற்றி, இந்த பால் பொங்குனது போல இனி நம்ம வாழ்க்கையிலையும் சந்தோஷம் பொங்கும், நீங்க வேணா பாருங்க என்றாள். பொங்கட்டும் பொங்கட்டும் என்று குறும்பாய் சொன்னான். மேலும் 4-5 டம்ளரில் பாலை ஊற்ற, உள்ள வரலாமா என்று வெளியே குரல் கேட்க நிரஞ்சன் சென்று பார்த்துவிட்டு, வாங்க ரேகாமா என்று அன்போடு அழைத்தான். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன்மா. சரண் வா, ரேகாமா வந்திருக்காங்க, வந்து பாரு என்றதும் உள்ளிருந்து வந்தாள். வாங்கம்மா சிரித்த முகத்துடன் அழைத்தாள். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. இப்போதான் உங்களை பற்றி சொன்னார், நீங்களே வந்துட்டீங்க. புது வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்று அவனுடன் சேர்ந்து அவளும் அவர் காலில் விழுந்தாள். அவர்களை ஆசீர்வதித்து விட்டு இருவரையும் எழச் சொன்னவர் அவர்களுக்கு திருநீர் பூசிவிட்டார். உள்ளே சென்று இருவருக்கும் பால் எடுத்து வந்து கொடுத்தாள். உனக்கு வீடு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குமா என்றாள். உனக்கு என்ன உதவி வேணுனாலும் என்கிட்ட தயங்காம கேளுமா, நானும் உன் அம்மாவை போலதான் என்றார். சரிம்மா என்றாள். மத்தியானத்துக்கு என்ன சமைக்கட்டும்பா உரிமையாக கேட்டார். ஐயோம்மா, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நாங்கள் வெளியில் வாங்கிக்கிறோம். எனக்கு எந்த சிரமமும் இல்லைப்பா. பேரனுக்கும் எனக்கும் சமைக்கணும், சேர்த்து உங்களுக்கும் சமைச்சிடுறேன். இன்னைக்கு என்கிட்ட தான் நீங்கள் சாப்பிடணும் என்று அன்பு கட்டளை போட்டுவிட்டு சென்றார். புனி, என்ன பண்ணி வச்சிருக்க என்று அவள் முன் ரிப்போர்ட்டை தூக்கி போட்டாள் சந்தோஷி. நான் என்னடி பண்ணேன் என்று ரிப்போர்ட்டை பிரித்து பார்த்து கேட்டவள் தன் முன் முழு உயரத்திற்கு நிற்கும் சந்தோஷியை புரியாமல் பார்த்தாள். அடியே, உனக்கு புரியலையா? ரிப்போர்ட்ல பேரை மாற்றி போட்டிருக்க. எருமை, இப்போதாவது உன் தப்பு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்ல வேலை நான் பார்த்தேன். இல்லை அந்த ஆள் பார்த்துருந்தா கோவிந்தா தான் உனக்கு. எங்கடி போச்சு உன் கவனம்? தோழியை திட்டி தீர்க்க அவளோ தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அடியே புனி, உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன், உன்னைத்தான் திட்டுறேன் என்று காட்டு கத்து கத்தினாள் சந்தோஷி. கதவை திறந்து உள்ளே நுழைந்த காயத்ரி அவளது கத்தலில் காதில் கையை வைத்து அடைத்து கொண்டு அவள் அருகே வந்தவள் என்ன என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். கையை இறக்குடி என்று அவள் காதில் வைத்திருந்த அவள் கையை இறக்கிவிட்டவள் புனிதா செய்த தவறை சொன்னாள். இவ்வளோதானா? ரிலாக்ஸ் டி, நான் ரிப்போர்ட்டை மாற்றி டைப் பண்ணி தரேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு என்றவள் புனிதாவின் வேலையை சிரத்தை எடுத்துக்கொண்டு 5 நிமிடத்தில் பேரை மாற்றி கொடுத்தாள். அவளும் வாங்கி கொண்டு சென்று விட்டாள். காயத்ரி புனிதாவை தட்டி எழுப்பி, என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்டாள். காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமா? பாவம் போல கேட்டவளை கண்கள் சுருங்க பார்த்தவள், நீதான் ஸ்பான்சர், ஓகேவா என்றாள். சி து வாடி என்று காரி துப்பிவிட்டு எழுந்தாள். இருவரும் அருகே இருந்த வைபவ் கடைக்குள் தான் நுழைந்தனர். குட் மார்னிங் வைபவ் அண்ணா என்றாள் காயத்ரி. கணினியின் திரையை பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி புன்னகையுடன் குட் மார்னிங் காயுமா என்றான். இருவரும் மேஜை தேடி அமர புவன் அவர்கள் அருகே வந்து நின்றான். என்ன வேணும் மேடம் என்றான் பணிவாக. 2 காஃபி போதும், உனக்கு வேற எதுவும் வேணுமாடி? நான் இருக்கிற டென்ஷனில் அது ஒன்று தான் கேடு, எதுவும் வேணாண்டி என்று சலித்து கொள்ள, ஏன் புனிதாக்கா சலிச்சுக்கிறீங்க? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வரேன், சாப்பிட்டு மட்டும் பாருங்க, அப்படியே டென்ஷன் எல்லாம் பறந்தே போயிடும் என்றவனை, அட நீ என்னப்பா டிவி விளம்பரத்தில் புழுகிற மாதிரி புழுகிற, எனக்கு ஒன்றும் வேணாம், போய் காஃபியை ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துட்டு வா என்று கும்பிடாத குறையாக அனுப்பி வைத்தாள். காயத்ரி சிரித்து கொண்டே அவர்களது உரையாடலை ரசித்தாள்.
இப்போ சொல்லுடி, என்ன பிரச்சனை உனக்கு? என் வீட்டில் எல்லாரும் செல்ஃபிஷாக இருக்காங்கடி. என் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். 2 வீட்லேயும் தெரிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டில் இருந்து பேச வந்தாங்க. பேசி முடிச்சு கல்யாணம் எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்பாவுக்கு என்னன்னா, பொண்ணு இருக்கும்போது பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதாம். நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னதும் பொண்ணு வீட்டு சைடில் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது எங்கள் அப்பா எனக்கு அலையன்ஸ் பார்க்குறாரு. நான் லவ் பண்ணுறது இருக்கே 6 மாதம் கழிச்சு தான் அதால் இந்தியாவுக்கே வர முடியுமாமா. அதுக்குள்ளே என் அப்பா என்னைய வேற எவனுக்காவது தார பார்த்து கொடுத்துடுவான். இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் என்றாள் பெருமூச்சு விட்டபடி. இதுக்கா நீ டென்ஷன் ஆகிற? உன் அண்ணனோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, நீயும் உன் லவ்வை சொல்லிடு. ஏண்டி, நீ யோசிச்சது போல் நான் யோசிக்க மாட்டேனா? நான் என் லவ்வை சொல்லலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவனுங்க அதுக்கு எண்டு கார்டு போட்டுட்டானுங்க. லவ்வுக்கு இவனு வந்துடாத, நீ நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி வாயை அடிச்சுட்டாரு என் அப்பா. என்ன பண்ணுறது? இதில் என் அம்மா வேற பொண்ணுக்கு எதுவும் சேர்த்து வைக்காமல் எதுக்குங்க பொண்ணுக்கு முதல்ல முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சண்டை வேற. என் வார்த்தையும் என் வாழ்க்கையும் அவங்களுக்கு பெருசாக தெரியல. கரை சேர்த்தா போதும்னு இருக்காங்கடி. இதனடி ஓரவஞ்சனம்? உன் அண்ணனுக்கு அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாராம், ஆனால் உனக்கு மாட்டாராம். ஏன் பொண்ணு உனக்கு மனசுங்கிறது இல்லையா? ஏன் தான் வீட்டில் ஆண் பிள்ளைய தூக்கி வச்சு தான் பேசுகிறாங்களோ? இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன் பெற்றுக்கிறாங்களாம்? கடுப்பாக முணங்கினாள். மேடம் காஃபி என்று டேபிளில் வைத்தான் விஸ்வா. புனிதாவின் இதழ்கள் விரிய விஸ்வாவை பார்க்க காயத்ரியின் காதிலோ புகைவராத குறையாக அவனை நிமிர்ந்து முறைத்தாள். அவனோ நெஞ்சில் கை வைத்து பணிந்தான். காயத்ரிக்கு கொடுத்த காஃபியில் பாலால் ஹார்ட் வரைந்து அதில் அம்பு விட்டிருந்தான். மேஜையில் இருந்த ஸ்பூனை எடுத்து ஹார்ட்டை கலைத்துவிட்டு காஃபியை கிண்ணத்தில் ஊற்றி ஆற வைத்தாள். அவனோ அவள் செயலில் நெஞ்சை பிடித்து கொண்டு சோகமாக சென்றான். ஏண்டி, அவன் தான் உன்னை 3 வருஷமா லவ் பண்ணுறானே, அவள் லவ் அக்செப்ட் பண்ண வேண்டியது தானேடி? புனிதா ஏம்பிட அவள் காஃபியை வலியுடன் விரித்தாள். அத்தியாயம் 3. விரல்கள் பரபரவென தட்டச்சு செய்ய விழிகளோ கணினியில் பதிந்திருந்தன. அன்று கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிமிரக்கூட நேரமில்லாமல் ரிப்போர்ட்டை தட்டச்சு செய்து கொண்டிருந்தனர் மூவரும். காயத்ரி தான் தன் வேலையை சற்று நிறுத்திவிட்டு விரல் ஒவ்வொன்றையும் அழுத்தி சொடக்கெடுத்தவள் பக்கவாட்டில் வேலை செய்யும் புனிதாவை பார்த்தாள். அவளும் கணினியில் பதித்த கண்களை எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். காலையில் அவளிடமிருந்த சோர்வும் சோகமும் காணாமல் போய் முகம் மலர்ந்து போயிருந்தது. புத்துணர்வோடு வேலையை முழு மூச்சாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மாற்றம் மனதிற்கு இதமளிக்க அதற்கு காரணமானவனை எண்ணாமல் இருக்க முடியவில்லை. 2 மணி நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்வை எண்ணி பார்த்தாள். புனிதா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாது மௌனமாக இருந்தாள் காயத்ரி. டேபிளை துடைப்பது போல அவள் பதிலுக்காக காத்திருந்தான் விஸ்வா. என்னடி, பதில் சொல்லு. புனிதா அவளை உலுக்கிட, உன் பிரச்சனை பற்றி தானே பேச வந்த, அதை பற்றி மட்டும் பேசும் புடி என்றதும் விஸ்வாவின் முகம் பீஸ் போன பல்பு போல ஆனது. என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுடி. அதைத்தாண்டி நானும் யோசிக்கிறேன், இதுக்கு என்ன தீர்வுன்னு. நீ காதலிக்காம இருந்திருந்தா கூட உன் அப்பா பார்க்குற பையனுக்கு ஓகே சொல்லியிருக்கலாம். இப்போ நீ வேற காதலிச்சு தொலைச்சிட்ட. என்னத்தை பண்ண? தேவையாடி உனக்கு இந்த காதல் கீதலெல்லாம்? உன் அப்பாவை பற்றி தெரிஞ்சும் ஏண்டி காதலிச்ச? அடியே, ஏண்டி காதலிச்சேன்னு கேட்குற? காதலிச்சிட்டேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணனா? காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீ யோசிக்க வேண்டாமா? உன் அப்பாவை பற்றி தெரிஞ்சும் நீ காதலிச்சது தப்புடி. ஒரு ட்ரெஸ் எடுக்கவே அவ்வளவு யோசிப்ப. வாழ்க்கைடி இது, யோசிக்காம போய் விழுந்து கிடக்கிற என காயத்ரி அவள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாமல் ஏன் காதலித்தா என்று திட்டிக் கொண்டிருக்க புனிதாவிற்கு கடுப்பாகி போனது. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் என விஸ்வா வந்து அவர்கள் அருகே நாற்காலியை போட்டு அமர்ந்தான். காயத்ரி கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு என்ன வேணும் என்றாள். நான் வேணா உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லட்டுமா என கேட்கவும் இருவரும் அவனை ஒரு மாதிரி பார்த்தனர். ஐயோ, நீங்க நினைக்கிறது போல ஒட்டெல்லாம் கேட்கலைங்க. ஜஸ்ட் வேலை செய்யும் போது காதல விழுந்ததை வச்சு ஒரு தீர்வு சொல்லலாம்னு வந்தேன் என்று வழிய புனிதாவிற்கு அவனது பேச்சு சிரிப்பை தர காயத்ரி அவனை உறுத்து விழித்தாள். தீர்வு சொல்லலாம்னு வந்தேன், உங்க பார்வை எதுவும் சரியில்லை, நான் போறேன் என்று எழுந்து கொள்ள விஸ்வா எங்க போறீங்க? தீர்வு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். புனிதா கேட்கவும் கீழே அவளது காலை எத்து விட்டவள், நான் தான் உனக்கு சொல்யூஷன் சொல்வேன்ல அவன என்று அருகில் நிற்பதை உணர்ந்தவள், வேலை செய்யறவங்களை ஏண்டி டிஸ்டர்ப் பண்ற என்று சிரித்துக்கொண்டே மாற்றி பேசியவளை கண்டு இருவரும் சிரிப்பை அடக்கினர். எனக்கு வேலையெல்லாம் இல்லைங்க, சும்மா பொழுது போகலைன்னு தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் என்றவன் அவ்வாறு சொன்னதும் அவள் வைபவை பார்க்க அவனும் அவர்கள் கூத்தை கண்டும் காணாததும் போல இருந்தான். எங்க பாஸ் ரொம்ப நல்லவர், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நாம மேட்டருக்கு வருவோமா என்று அவர் பேச ஆயத்தமாக, நான் தீர்வு சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றவள் அவனை கத்திரிக்க நினைத்தாள். நீங்க தீர்வு சொன்ன லட்சணத்தை தான் கேட்டோமே, காதலிச்சிட்டாங்க, அது பாஸ்ட் ஆயிடுச்சுல்ல, ப்ரெசண்ட்டில் அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டா ஏன் காதலிச்சேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? தீர்வு சொல்லாம
ஏன் பண்ணினேன்னு திட்டி காயமாக இருக்கிற இடத்துல மேலும் கீறி காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க காயு, அவன் சட்டென சொன்னதும் அவனை பார்த்து முறைத்தாள். சாரி காயத்ரி மேடம், காதல்ன்றது நிதானமா யோசிச்சு வர உணர்வு இல்லை. மனசுக்கு பிடிச்சவங்களை பார்த்ததும் பட்டுது மின்னல் போல வந்து மனசுலயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போறது. அந்த தாக்கம் நாளடைவில் காதலா மாறுது. அந்த தாக்கம் எல்லார் மனசுலயும் ஏற்படும். ஆனா ஒரு சிலர் அதை வீம்பா மறைச்சு வச்சுடுறாங்க, சிலர் வெளிப்படுத்திடுறாங்க. அதுக்காக ஏன் யோசிக்காம காதலிச்சானா கேட்பாங்க. ஃபீலிங்ஸ்மா இதெல்லாம். ஜோக் சொன்னதும் சிரிப்பு வரதில்லையா? யாராவது திட்டினா உடனே கண்ணீர் வரதில்லையா? இதெல்லாம் யோசிச்சா வருது. அது போல தாங்க காதலும் என்று விளக்கமளிக்க கடுப்பானாள். ஹலோ, உங்க காதல் டெஃபினேஷன் எல்லாம் கேட்க எங்களுக்கு நேரம் இல்லை. ப்ளீஸ் உங்க சொல்யூஷனை சொல்லுங்க என்றாள். ஓகே புனிதா சிஸ், மறுபடியும் உங்க பிரச்சனையை சொல்லுங்க என்றதும் அவள் படபடவென சொல்லி முடிக்க, முதல் விஷயம், உங்க வாழ்க்கைக்காக நீங்க தான் பேசணும். வேற யாரும் உங்களுக்காக பேச மாட்டாங்க. உங்க அம்மா உங்க அண்ணனையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. இப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க நகை இல்லை. எப்படியும் சீதனம் நகை அது இதுன்னு வாங்கணும். கல்யாண செலவு அதிகமாக தான் ஆகும். ஆனால் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு கல்யாண செலவு மட்டும்தான். அதனால் அண்ணனுக்கு முதல்ல முடிங்கப்பா. கல்யாணத்தில் வர மொய் பணத்தில் எனக்கு நகை வாங்கி வைங்கப்பா. ஒரு 6 மாதம் கழித்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் லவர் வந்ததும் பொண்ணு கேட்டு வர சொல்லுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு தான் அவர் நிறைய செலவு செய்யணும். உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு பாதிக்கு பாதி தான். இந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் யோசிப்பார். அதுவும் அவர் நல்ல மூட்ல இருக்கும் போது சொல்லுங்க என அவன் தீர்வு சொன்னதும் புனிதாவின் முகம் பிரகாசமானது. காயத்ரியோ அவனை உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டாள். இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லை விஸ்வா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லா விஷயத்திலையும் முரண்டு பிடிக்கிறவர் பண விஷயத்துல அவருக்கு சாதகமா சொன்னா போதும்னு கேட்டுப்பாரு. நீங்க சொன்னதை வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்றேன் என்று குதூகலத்துடன் எழுந்தாள். குடித்த காஃபிக்கு பணம் வைத்துவிட்டு காயத்ரியும் எழுந்தாள். இருவரும் வாசலை நோக்கி நடக்க அவனோ அவள் திரும்பி பார்ப்பாளா என்று நகத்தை கடித்து கொண்டு தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அவளோ திரும்பி பாய் வைபவண்ணா என்றவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி நடந்தாள். எஸ் என குதிக்க மூவரும் அவனை சுற்றி நின்றனர். என்ன மச்சி, ஏதோ காதல சொன்னது மாதிரி குதிக்கிற? திரும்பி தானே பார்த்தா? திரும்பி பார்த்துருக்கா மச்சி. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததே இல்லை. இப்ப வந்திருக்கு. அவ ஃப்ரெண்டு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவ மனசுல நான் ஒரு சின்ன விதையா விழுந்திருப்பேன். அப்படியே தினமும் அவ கண்ணு முன்னாடி நிற்க விதையா விழுந்தனா காதல் மரமா வளர்ந்து நிற்பேன். நீ வேணா பாரு என வசனம் பேச அவனை லூசாய்வன் என்பது போல பார்த்தனர். ஆனால் வைபவிற்கு விஸ்வா பேசுவதை கேட்டு தன் காதல் நாட்களும் தன்னை போலவே பேசும் விஸ்வாவும் தெரிந்தான். அவன் காதல் தோல்வியை தழுவினாலும் தன்னை போல வருடக்கணக்கில் காதலித்துக் கொண்டிருக்கும் விஸ்வாவின் காதலாவது ஜெயிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அவனிடம் ஆல் தி பெஸ்டா விஸ்வா, முயற்சியை விட்டுடாத, கண்டிப்பா உன் காதல் சக்சஸ் ஆகும். அவன் தோளை தட்டிவிட்டு சென்றான். தேங்க்ஸ் மாம்ஸ் என்றவன் வேலையை பார்க்க சென்றான். அவன் எண்ணியது போல விஸ்வாவின் எண்ணம் விதையாக விழுந்தது அவள் மனதில். மதியம் 2 மணிக்கு மேல் கடையின் வாசலில் க்ளோஸ்ட் என்ற போர்டை தொங்கவிட்டு உள்ளே அமர்ந்து கொண்டு வந்திருந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டான் வைபவ். வழக்கமாக மகளோடு சேர்த்து அவனுக்கு மதிய உணவை கட்டி வைத்திடுவான். மற்ற மூவரும் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு வருவார்கள். விஸ்வா வீட்டிற்கு செல்ல அங்கே நிரஞ்சனும் சரண்யாவும் ரேகாவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். விஸ்வாவின் வீட்டில் ரேகா என கத்தியபடி உள்ளே நுழைந்தவன் கூடத்தில் அமர்ந்திருக்கும் இருவரையும் கண்டு குழம்பி போனான். சரியாதான் வந்திருக்கோமா? வாசலுக்கு சென்று சோதித்துவிட்டு மீண்டும் உள்ளே வர நிரனும் சரண்யாவும் சிரித்து கொண்டனர். உள்ளிருந்து வந்த ரேகா அவனை கண்டதும் வா விஸ்வா என அழைக்க, யாரு ரேகா இவங்க, புதுசா இருக்காங்க? அவன் காதை கடிக்க எதிர் வீட்டுக்கு குடி வந்ததை கூற அவர்களை வரவேற்றான். அறைக்குள் சென்று 5 நிமிடத்தில் திரும்பி வந்தவன் அவர்களுடன் அமர இருவருக்கும் சரண்யாவும் ரேகாவும் பரிமாறினர். பின் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் இருவரையும் அக்கா மாமாவென அழைத்து விட்டான் விஸ்வா. வேலை என்று சொல்லிக்கொண்டு அவன் புறப்பட இவர்களும் தங்கள் வீட்டிற்கு வந்தனர். மாலையில் பள்ளி விடும் நேரம் வர மூவர் பொறுப்பில் கடையை விட்டுவிட்டு தன் மகள் பூஜாவை பள்ளியிலிருந்து அழைத்து வர சென்றான் வைபவ். மகளை மீண்டும் கடைக்குத்தான் அழைத்து வருவான். வீட்டில் பார்த்து கொள்ள யாரும் இல்லாததால் தனது கடையிலேயே வைத்துக் கொள்வான். ரேகா என்னோடு இருக்கட்டும் என்று சொன்னாலும் அவரது உடல்நலம் கருதி மகளை தன்னோடு வைத்துக் கொண்டான். பூஜா கடைக்கு வந்ததும் அங்கே அவர்களுக்கு என்று தனியாக இருக்கும் ரெஸ்ட் ரூமிற்கு சென்று தன் வேலைகளை முடித்துக்கொண்டு ஓரமாக அமர்ந்து கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிப்பாள். அவன் அவளை பார்த்து கொண்டே கஸ்டமர்களையும் கவனித்துக் கொள்வான். மாலையில் மட்டும் அவர்கள் கடையில் அதிகம் கூட்டம் வரும். பர்கர், சாண்ட்விச், சவர்மா, பானிபூரி வகைகள், ஜூஸ் வகைகள், புதிதாக மோமோஸ் என ஸ்நாக்ஸ் வகைகளை சமைத்து கடையில் விற்க ஆரம்பித்தனர். கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பகுதி நேர வேலையாக மாலையில் மட்டும் வந்து வேலை செய்ய வருவார்கள்.
அதனால்தான் கடைக்கு வரும் கூட்டத்தை அவர்களால் சமாளிக்க முடிந்தது. முதலில் காஃபிக்கு மட்டும் இருந்த கடை சரிவர ஓடாமல் போக விஸ்வா ஸ்நாக்ஸ் வகைகளையும் சேர்த்து விற்கலாம் என்று ஆலோசனை சொன்னதால் தற்போது மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் ஸ்நாக்ஸ் வகைகளை கடையில் விற்க ஆரம்பித்தனர். கடையில் கூட்டம் கூட ஆரம்பித்தது. ஸ்நாக்ஸ் வகைகளை எளிதாக செய்ய கற்றுக்கொண்டவன் சுவையுடன் கொடுக்க ஆரம்பித்தான். வைபவ் கேட்டரிங் கோர்ஸ் முடித்துவிட்டு மேற்கொண்டு படித்தவன் திருச்சியில் புகழ்பெற்ற ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவரது குடும்பம் கோர விபத்தில் பலியாகிவிட அவனது எஞ்சிய சொந்தமான மகளுடன் தனியாக வசிக்கிறான். வேலைக்கு செல்வதால் மகளை கவனிக்க முடியாமல் போக சொந்தமாக ஒரு கடையை வைத்தான். தூரத்து சொந்தமான விஸ்வாவும் ரேகாவும் அவனுக்கு உதவியாக இருந்தனர். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்த விஸ்வாவை தனக்கு உதவியாக சேர்த்து கொண்டான் வைபவ். விஸ்வா தன் நண்பர்களையும் உடன் அழைத்து கொள்ள கடையை தைரியமாக ஆரம்பித்தான் வைபவ். 3 வருடங்களாக கடை நன்றாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களது கடையை மூட மணி 9 ஆகும். ஸ்கேன் சென்டர் 8 மணிக்கு முடிந்துவிடும். சரியாக 7:50க்கெல்லாம் வெளியே வாசலில் வந்து நின்று விடுவான் விஸ்வா. அவனுடன் பூஜாவும் வந்து நின்றாள். புனிதா, சந்தோஷி தங்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வர அடுத்ததாக காயத்ரி தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். விஸ்வாவை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவள் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். கதவில் சாய்ந்தவாறு ஒரு பக்கம் பூஜாவை கையில் பிடித்தவாறு, "பாரு காயு, என்ன பாரு காயு, திரும்பி என்ன பாரு" என வாய்க்குள் ஜெபித்து கொண்டிருந்தான். அதை கேட்ட பூஜாவோ தலையில் அடித்துவிட்டு, "ஹாய் காயு ஆண்டி" என்று அவள் திரும்பி அவனை பார்க்க வேண்டும் என்றே கத்தினாள். காயத்ரி அவள் புறம் திரும்பி இருவரையும் பார்த்தாள். அவள் பார்த்ததும் அவன் முகம் அல்லி மலரை போல மலர்ந்தது. அப்போ கவனிக்காது அவனுடன் நின்ற பூஜாவை பார்த்து, "ஹாய் பூஜா குட்டி, என்ன வெளியில வந்து நிற்கிறீங்க? கடைக்குள்ள போங்க, யாராவது டெடி பியர் வெளியே இருக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. பி கேர்ஃபுல்" என்று விளையாட்டாக சொன்னாலும் அதை எச்சரிக்கையுடன் சொன்னாள். "சரி ஆண்டி, நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க" என்று அவளும் பதிலுக்கு சொல்ல, "ஏன் அவங்களுக்கு போக தெரியாதா? அவ என்ன உன்னை போல சின்ன பாப்பாவா?" என சந்தோஷி வம்பிழுக்க, அதற்கு விஸ்வாவோ, "இல்லை சந்தோஷிக்கா, டைமண்ட் போல ஜொலிக்கிற உங்கள் ஃப்ரெண்டை ஒரிஜினல் டைமண்டுன்னு சொல்லி யாரும் தூக்கிட்டு போயிட போகிறாங்க, கொஞ்சம் பார்த்து போங்கன்னு பாப்பா சொல்லுது." "இல்லை பஞ்சு மிட்டாய்" எனவும் அது என்னவென்று புரியாமல் விழித்தது. சந்தோஷி கணைக்க விஸ்வா முறைத்துவிட்டு, "பாய் பூஜா குட்டி" என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து அடுத்த நொடி அவன் கண்களிலிருந்து மறைந்திருந்தாள் காயத்ரி. "வந்த வேலை முடிஞ்சது பஞ்சு மிட்டாய், இன்னைக்கு உன்னாலதான் அவன் என்ன திரும்பி பார்த்துருக்கா, அதனால உனக்கு வெஜ் மோமோஸ் தரேன், வா உள்ள போகலாம்" என்று அழைத்து கொண்டு போக அவளும் தலையில் அடித்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு வர மணி 10 ஆனது. தூங்கி வழியும் மகளை தோளில் போட்டுக்கொண்டு மறுபக்கம் பூஜாவின் ஸ்கூல் மற்றும் லஞ்ச் பேக்குகளை சுமந்து கொண்டு படியேறினான். உடன் வந்த விஸ்வா அவனுக்கு கதவை திறந்துவிட நன்றி கூறிவிட்டு உள்ளே சென்று மகளை படுக்க வைத்தான். விஸ்வா அவனிடம் விடை பெற்று கொள்ள கதவை தாழிட்டு வந்தவன் மகளை உசுப்பி உடையை மாற்ற சொல்லிவிட்டு வேகமாக 2 தோசையை ஊற்றினான். அவள் உடையை மாற்றிவிட்டு வர அவளுக்கு பொடியை வைத்து 2 தோசையை ஊட்டிவிட்டு படுக்க வைத்தவன் அவள் கழட்டிய உடையை அலசி காய போட்டுவிட்டு வந்து தனக்கும் 2 தோசை ஊற்றி உண்ண அமர்ந்தான். கடையை அடைத்து கணக்கு பார்த்துவிட்டு வீட்டுக்கு வருவதற்குள் மணி 10 ஆகிவிடும். பூஜா பாதி உறக்கத்தில் தந்தையை இறுக பற்றி கொண்டு வண்டியில் வருவாள். அவளை அவ்வப்போது கீழே விடாமல் ஒரு கையால் பிடித்து கொண்டும் வருவான். வீட்டிற்கு வந்ததும் சீருடையை மாற்ற சொல்லிவிட்டு அவளுக்கு உணவு தயாரிப்பான். பெரும்பாலும் அது தோசையாகவும் இட்லி பொடியாகவும் தான் இருக்கும். தூக்கத்தில் மென்று தின்றுவிட்டு படுத்துக்கொள்வாள். அவனும் தனக்கென 2 தோசை ஊற்றி உண்டுவிட்டு அவளுடன் உறங்கி விடுவான். காலையில் அலாரம் அடித்தாலும் தாமதமாகத்தான் எழுவான். மீண்டும் ஒரு ஓட்டம். இதுதான் அவனது வழக்கம். உண்டு முடித்துவிட்டு பூஜாவின் அருகே படுத்து அவளை அணைத்து கொள்ள அவளோ, "அலாரத்தை கரெக்ட் டைமுக்கு சத்தமாக வச்சுட்டு படுப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போக லேட் பண்ணிடாத" என்று முணங்கிய மகளை முறைக்க முயன்று சிரிப்பே வர அவளை அணைத்து கொஞ்சியபடி உறங்கி போனான்.